ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிடிடி ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணலை அப்படின்னா திருமலையில் போயிட்டு எப்படி வந்து அக்கமடேஷன் புக் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து புக்கிங் வந்து பண்ண முடியும் அப்படின்றத பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வீக் டேஸ்ல ஓரளவுக்கு கிரவுடு கம்மியா இருக்கும்போது, ரூம்ஸ் வந்து சீக்கிரம் கிடைச்சிருது. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல வந்து கிரவுட் அதிகமா இருக்கிறனால ரூம்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு டைமிங் வந்து லேட் ஆகுது. அதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரதுக்கு தான் டைம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஃபர்ஸ்ட் எந்தெந்த பிளேஸ்லலாம் நீங்க போயிட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க சிஆர்ஓ ஆஃபீஸ்ல போயிட்டு டைரக்டா அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல நீங்க அக்கமடேஷன் வந்து புக் பண்ண முடியும். அங்க இல்ல அப்படின்னா நீங்க ஜிஎன்சி டோல்கேட் இருக்கு இல்லையா, நியர் வந்து லக்கேஜ் கவுண்டர், லக்கேஜ் சென்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜிஎன்சி டோல்கேட்லயும் வந்து நீங்க அங்க இருக்கக்கூடிய 2 கவுண்டர்ஸ்லயும் நீங்க வந்து அக்கமடேஷன் வந்து புக் பண்ணலாம். அதே மாதிரி பாலாஜி பஸ் ஸ்டேஷன்லயும் 2 கவுண்டர்ஸ் இருக்கு. நீங்க அக்கமடேஷன்ஸ் வந்து அங்கேயும் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த ரெஸ்ட் ஹவுஸ்லேயே நீங்கள் போயிட்டு வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணலாம். அடுத்தது ராம் பகுஜா ரெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து டைரெக்டாக போய் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஸோ இந்த இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கவுண்டர்ஸ் வந்து இருக்கும். மெயினான ஆஃபீஸ் வந்து சிஆர் ஆஃபீஸ் தான். நம்ம அங்கேயே போய் டைரெக்டாக புக் பண்ணலாம். சில டைம் அங்கே ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போகும்போதே இந்த பிளேசஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் அக்கமடேஷன்ஸை. அக்கமடேஷன் வாங்குறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட தரிசன டிக்கெட் அண்ட் மொபைல் நம்பர் நீங்க வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ரூம்ஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 50, ரூ. 100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரூம்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன ரூம் வேணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கான ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக் பண்ணுவாங்க. ₹100 ரூம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 பெட் இருக்க மாரி வந்து இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹50 ரூம விட உங்களுக்கு ₹100 ரூம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ரூம் நீங்க கேட்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து புக்கிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதாவது நீங்க ரூம் புக்கிங் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்ட அங்க சென்டர்ல வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதுல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், எவ்வளவுக்கான ரூம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்றதுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஸ்லிப்ல வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதே மாதிரி சிஆர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீனில் வந்து இப்போ என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ரூம்ஸ் வந்து அலாட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கா என்னன்றதை நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு உங்களோட ரூம் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து சென்ட் பண்ணிருவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு எந்த இடத்துல ரூம் வந்து அலாட் ஆயிருக்கு, எந்த காட்டேஜ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 120 மினிட்ஸ் ஃப்ரம் த அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அலாட் ஆகி ஒரு 120 மினிட்ஸ்க்குள்ள நம்ம போயிட்டு வந்து செக் இன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன உங்களோட மொபைலுக்கு வந்து அவங்க எஸ்எம்எஸ்ஸா சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ரூம்க்கான சார்ஜஸும், அதுக்கப்புறம் காஷன் டெபாசிட் வந்து வாங்குவாங்க. ஸோ ₹100 ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல புக் பண்ணும்போது நீங்க ₹100 அதாவது 200 நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்க வந்து டைரக்ட்டா போகும்போது ஒரு ₹500 வந்து காஷன் டெபாசிட் வந்து வாங்குவாங்க. ஸோ அதோட சேர்த்து நீங்க உங்களோட ரூம் சார்ஜஸையும் நீங்க அங்க பே பண்ணிட்டு அதுக்கான ரிசிப்ட்ட நீங்க வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த இடத்துல வந்து ரூம் குடுத்துருக்காங்களோ, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு, அந்த ரூம்க்குடான கீய வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக்கிங் ஸ்லிப்ப நம்ம வந்து காட்டிட்டு, அங்க காட்டுனீங்கன்னா, உங்களுக்கான கீ வந்து குடுத்துருவாங்க. அத வாங்கிட்டு நீங்க வந்து டைரக்ட்டா ரூம்க்கு வந்து போகலாம். ஸோ இது வந்து ரூம் நம்ம எடுக்கிறதுக்கான ப்ராசஸ். சப்போஸ் நம்ம வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல கீய வாங்குனோமோ, அந்த இடத்துலயே நம்ம வந்து வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா சாவிய வந்து குடுத்துட்டு சப் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணி உங்களோட காஷன் டெபாசிட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்ல. ஆஃப்லைன்ல புக் பண்றவங்க நீங்க வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட காஷன் டெபாசிட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்றது. டைரக்ட்டா போய் புக் பண்ணும்போது நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ, அங்க நீங்க புக் பண்ணிட்டு உங்களுக்கு அலாட் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரதுக்காக தான் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். உங்களுக்கு அலாட் ஆயிருச்சுன்னா, அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டைரக்ட்டா உங்களோட ரூமுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆஃப்லைன்ல திருமலால நீங்க வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்றது. யாராவது நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பிளேஸ்ல குடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்றேன்.
ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.